ஹலோ எஸ்பிஓ ஃபேமிலி. ஸோ டுடே யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அது போலயே பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயோட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம எஸ்பிஓவில் சொல்லியிருக்காங்க, யூடியூப் ப்ரொமோஷன் கோல்டு அண்ட் டைமண்டுக்கு போனவங்களுக்கு யூடியூப் ப்ரொமோஷன் உண்டு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக சில்வரில் இருக்கிற எல்லாரும் ரீஓப்பன் ஆன பிறகு, நம்ம எஸ்பிஓ ரீஓப்பன் ஆன பிறகு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கோல்டு அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ எல்லாருமே யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகேங்களா? ஸோ நம்மளோட யூடியூப்க்கு வந்துடுங்க. சரியா? இது நம்மளோட யூடியூப் தான். சரிங்களா? இப்போது யூடியூப் வந்தாச்சு. இங்கே ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஆல்ரெடி நீங்கள் வந்து மெயில் வச்சுருப்பீங்க. சரியா? நான் நியூவாகவே ஓப்பன் பண்ணுறது தான் இப்போ சொல்லித்தரேன். புதுசாக ஒரு மெயில் ஓப்பன் பண்ணி புதுசாக அந்த சேனல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது நம்ம எஸ்பிஓக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி வரும். இங்கே ப்ளஸ் சைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செக்கிங் இன்ஃபர்மேஷன் வருது. இது என்ன அப்படின்னா, நம்ம ஃபோனை லாக் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருப்போம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டு தான் இது கேட்கும். ஸோ உங்கள் ஃபோனை நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பாஸ்வேர்டு என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே போயிடுச்சு. இப்போ நாம் க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். இதில் ஃபார் மை பர்சனல் யூஸு, ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ்ன்னு இருக்குது இல்லையா, நம்ம ஒர்க்குக்காக தான் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நேம் நம்ம வந்து எஸ்பிஓக்காக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எஸ்பிஓ போட்டாலும் சரி தான், இல்லை உங்கள் நேமை நீங்கள் வந்து போட்டாலும் சரி தான். சரியா? ஸோ நான் என் நேம் போட்டுக்கிறேன். ஆன்லைன் ஏர்னிங்ஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு எது ஈஸியோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் போட்டுட்டேன், ஜாஷி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ மந்த்து, நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். சரிங்களா? நம்மளோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. உங்களோட மேல் ஃபீமேல் இல்லை அதை சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. ஓகேங்களா? ஃபீமேல். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஜிமெயிலே வந்து நமக்கு மெயில் வந்து க்ரியேட் பண்ணி தரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன்றாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க 2 இது கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்றை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு உள்ளது சூஸ் பண்ணுறேன், ஜாஷி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஈஸியான பாஸ்வேர்டு, உங்களால் ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்வேர்டை வந்து என்ன செய்யலாம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ரிமைண்ட் பண்ணுற ஒரு பாஸ்வேர்டை போட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷோ பாஸ்வேர்டு, அதை கிளிக் பண்ணால் நம்ம பாஸ்வேர்டு நமக்கு தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ பாஸ்வேர்டு எப்பவும் போல் ஸ்மால் லெட்டரில் 8 லெட்டர்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்படி வருது பாருங்களா, ஆட் ஃபோன் நம்பர். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்போம், அதில் ஃபோன் நம்பர் போட்டு வச்சுருப்போம். ஸோ நம்ம இது பிஸ்னஸ்க்காக தானே ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்கணுன்னு இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துடுச்சா, ஜாஷி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சா, நம்ம ஜிமெயிலும் வந்துடுச்சு. இது நம்ம மெயில் மட்டும் தான் க்ரியேட் பண்ணுறோம், சேனல் இன்னும் க்ரியேட் பண்ணல. ஒரு மெயில் யூடியூப்பில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் வந்துடுச்சா, ஸ்க்ரோல் பண்ணி ஐ அக்ரி கொடுத்துருங்க. ஸோ ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இப்போது நம்மளோட மெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி சேனல் க்ரியேட் பண்ணுறது, நம்ம எஸ்பிஓக்காக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நான் இங்கே என்னோடய ப்ரொஃபைலை எஸ்பிஓ பிக்கு வைக்க போகிறேன். சரிங்களா? ஸோ கேலரியில் நான் எஸ்பிஓக்கேண்டே தனியாக ஆட்ஸ்க்குனே ஒரு கேலரிலாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எஸ்பிஓ ஜாப்பில் ஏதாவது ஒரு பிக், எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட பிக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேவ் அஸ் ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்தாச்சு. இப்போது நேம் இருக்குதா, இதை ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஹேண்டில் இருக்குது தெரியுமா, அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சில பேருக்கு இதில் என்ன வரும், BP2H அந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நம்பர் நம்ம பேருக்கு பிற வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யுங்க, அதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு நம்மளோட நேம் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ சேவ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டு. சப்போஸ் உங்களுக்கு இதில் உங்கள் நேம் பக்கத்தில் ஒரு சின்ன டேஷ் போட்டு BBH2 அப்படி வந்துச்சுன்னா அதை வந்து அந்த 3 லெட்டர் மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுக்கும்போது உங்கள் பேருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர் மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னோடய ஒரிஜினல் நேமு, இதை யாருமே வைக்காததுனால எனக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ க்ரியேட் சேனல் க்ரியேட் பண்ணிவிடுங்க.
ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட யூடியூப் சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்மளோட போஸ்ட்டு, எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட ஆட்ஸு, எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட போஸ்ட் இதெல்லாமே போடலாம். சரிங்களா? ஸோ கிரியேட் ஷார்ட்டு, அப்லோட வீடியோ, கோ லைவ் இப்படிலாம் இருக்குல்ல. ஸோ ஒரு சின்ன பிக்கு, ஓகேங்களா, அது ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கு. அதுக்கப்புறம் வந்து அது யூகட்டில் ட்ரை பண்ணலாம். இன்ஷால்லா நான் ஃப்யூச்சரில் யூகட் எப்படி ட்ரை பண்ணுறது, எப்படி வீடியோ போடுறது அப்படிங்கிறவங்க சொல்கிறேன். ஸோ இப்போது எல்லோரும் எஸ்பிஓ ஃபேமிலி எல்லோரும் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.